தமிழக முதல்வர் விஜய் மீது முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதவியேற்பு விழாவின் போது நான் மட்டுமே பவர் சென்டர் என்று நரம்பு புடைக்க பேசிய தம்பி விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற 1 மாதத்திற்குள்ளாகவே 4 பேரின் கட்டுப்பாட்டிற்குள் சிக்கியுள்ளார். ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, ராம்குமார் ஆகிய 4 பேரும் கோட்டையை ஆக்கிரமித்துக் கொண்டு IAS, IPS அதிகாரிகளை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடியார், ஸ்டாலின் என எந்த முதலமைச்சரும் தங்களின் தனிப்பட்ட உதவியாளர்களை தலைமை செயலகத்திற்குள் அனுமதித்ததாக வரலாறே இல்லை. ஆனால் அரசு நிர்வாகத்திற்கு சம்பந்தமில்லாத இவர்களுக்கு IAS அதிகாரிகளுக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. டெல்லிக்கு செல்லும் போதும் அதிகாரிகளை தள்ளி வைத்துவிட்டு இவர்களை மட்டுமே விஜய் அழைத்து செல்கிறார். நட்பு வேறு, ஆட்சி நிர்வாகம் வேறு என்பதை முதல்வர் விஜய் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார் என ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு கவலைக்குள்ளாயிருக்கிறது. இந்த 4 பவர் சென்டர்களுக்கு முதலமைச்சர் விஜய் தம்பியின் ஆசியும் ஆதரவும் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறத்திலே கேள்வியாக இருந்தாலும், நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், மன்னாதி மன்னன் மக்கள் திலக பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தமிழர் குலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், இப்படி முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு சேவை செய்து வரலாறு படைத்திட்ட முதல்வர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் முதல்வராக இருந்த காலத்திலே, தங்களுடைய ஆட்சி காலத்திலே தங்களுடைய தனிப்பட்ட உதவியாளர்களை தலைமை செயலகத்திற்கு அழைத்து வந்ததாக செய்திகளும் கிடையாது, வரலாறும் கிடையாது. புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், அதை போன்று முதல்வராக இருந்த எல்லோருமே கடைபிடித்த மரபு என்று வைப்பதா, விதி என்று வைப்பதா, அதை கடைபிடித்தார்கள். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் முதல்வர் விஜய் விண்ணதிர நான் மட்டுமே பவர் சென்டர் என்று சொன்னாரே, ஜான் ஆரோக்கிய